இன்றைய அமர்வில் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளுடைய பாடத்தில் அல்லாஹுடைய 3 பெயர்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது பெயர் அல் கதீர், இரண்டாவது பெயர் அல் காதிர், மூன்றாவது பெயர் அல் முக்ததிர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இந்த 3 பெயர்களையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இந்த 3 பெயர்களும் அல் கதீர், அல் காதிர், அல் முக்ததிர் அல்லாஹுடைய குத்ரத்துடைய சிஃபத்தை குறிக்கிறது. அல்லாஹுடைய வல்லமையை, அல்லாஹுடைய ஆற்றலின் குணத்தை குறிக்கக்கூடிய சிஃபத்தாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 3 பெயர்களையும் பதிவு செய்கின்றான். அர்த்தத்தின் அடிப்படையிலும், மொழியின் அடிப்படையிலும், வார்த்தைகளின் அடிப்படையிலும் ஒன்று சேர இவை இருந்தாலும் ஒன்றை விட மேன்மையானது. அல் கதீர் ஆற்றல் உள்ளவன் தான், அல் காதிர் ஆற்றல் உள்ளவன் தான், அல் முக்ததிர் அவனும் ஆற்றல் உள்ளவன் தான். ஆனால் இந்த 3 ஆற்றல்களும் ஒன்றை விட மேன்மையானது. அல் காதிரை விட அல் கதீர் மேன்மையான ஆற்றல் உள்ளவன், அல் கதீரை விட அல் முக்ததிர் அதைவிட மேன்மையான ஆற்றல் உள்ளவன். இப்படி அர்த்தத்தின் அடிப்படையிலும் மொழியின் அடிப்படையிலும் ஒரே வாரியாக இருந்தாலும், இந்த 3ம் ஒரே ஒரு வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டாலும் இந்த 3உடைய அர்த்தமும் வெவ்வேறு மேன்மைகளை குறிக்கக்கூடியதாக அமையும். இன்ஷா அல்லாஹ் அதை பின்னால் பார்ப்போம். அல் கதீர், அல் காதிர், அல் முக்ததிர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இந்த 3 பெயர்களையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அறிஞர்கள் அல் கதீர், அல் காதிர், அல் முக்ததிர் இந்த 3ற்குரிய அர்த்தத்தையும் எமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல் காதிர் என்றால் அவன் எல்லா செயல்களையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன், வலிமை உள்ளவன், ஆற்றல் உள்ளவன். அவன் செயல்களை செய்வதிலிருந்து எதுவும் அவனை தடுத்து விட முடியாது, எதுவும் நிறுத்திவிட முடியாது. எந்த தோல்வியை கொண்டும் எந்த ஒரு ஆற்றலை கொண்டும் அவனுடைய ஆற்றலை மிஞ்சிவிட முடியாது. நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அல் கதீர், அல் காதிர், அல் முக்ததிர். கால சஅதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் கதீர் என்றால் முழுமையான ஆற்றலை அது குறிக்கும். அல்லாஹுடைய முழுமையான ஆற்றலை அது குறிக்கிறது. அல்லாஹ் படைத்தான், அவனுடைய ஆற்றலை கொண்டுதான். அல்லாஹ் நிர்வகிக்கிறான், அவனுடைய குத்ரத்தை ஆற்றலை கொண்டுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளுக்கு சட்டங்களை கொடுத்தான், அவனுடைய ஆற்றலை கொண்டுதான். அவனுடைய ஆற்றலை கொண்டுதான் படைப்புகளை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான். அவனுடைய ஆற்றலை கொண்டுதான் படைப்புகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை கொடுக்கிறான். அவனுடைய ஆற்றலை கொண்டுதான் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய படைப்புகளை உயிர் கொடுத்து எழுப்புவான். அவனுடைய ஆற்றலை கொண்டுதான் அந்த படைப்புகளில் நல்லவர்களுக்கு அல்லாஹ் நற்கூலியையும் பாவிகளுக்கு தீமையையும் அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை கொண்டுதான் வழங்குவான். அவனுடைய ஆற்றல், அவன் ஆகு என்றால் ஆகும். அவனுடைய குத்ரத்தை, ஆற்றலை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளங்களை